November 1, 1955 கிட்டத்தட்ட 2025 இருக்கும். நம்ம டைம் டிராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டை ஜாக் கில்பர்ட் அப்படின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படி ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் கில்பர்ட் அப்படின்றவர் அவரோட அம்மா போகிற ஃப்ளைட்டுக்கு ஒரு பாம் செட் பண்ணி, அதாவது அவங்க அம்மா எடுத்துகிட்டு போகிற ஒரு பேக்கில் ஒரு பாம் செட் பண்ணி அமைச்சிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்வர்லேருந்து யூஎஸ்லேருந்து வேற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போர்ட்லாண்ட் போகிற ஒரு ஃப்ளைட்டு 1955 ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா உண்மையாலுமே அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பாங்க பார்த்துங்க. ஸோ இவர் பண்ண காரியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாமை அவங்களோட அம்மாவோட பேக்கில் செட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, இவர் வந்து சின்ன வயசுல இவங்க அம்மா அடித்து நிறைய துன்புறுத்தினதாகவும் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க விதமாக இதை பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா இறந்தா அவருக்கு, அந்த அம்மாவுக்கு வந்து நாமினியாக இருக்க இவங்க பசங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்காருன்றாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அனுப்பின பாமால கிட்டத்தட்ட 39 மெம்பர்ஸ், 39 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 5 க்ரூ மெம்பர்ஸ் அந்த ஒரு ஃப்ளைட்டில் நடுவானத்தில் அதாவது ஃப்ளைட்டு வெடித்து இறந்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுங்க. ஈவெண்ட்ன்றது ஒரு டிசாஸ்டர். இது வந்து கிட்டத்தட்ட 1955 நவம்பர் 1 நடந்திருக்கு. இதில் என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பண்ணார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இவருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இவரை இந்த விஷயத்தில் கிரிமினல் ஆக்கி இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அடுத்த ஒரு 93 நாளில் இவர் இறந்துட்டார். ஸோ 93 நாளில் இறந்துட்டார் அப்படின்றத தாண்டி இவர் பண்ண ஒரு சைக்கோத்தனமான விஷயத்தால் 39 பேசஞ்சர்ஸ் 5 க்ரூ மெம்பர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் செத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிசாஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெய்லி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.